1934 குரோமர்ல இருந்து வெளியே கிளம்பிட்டாரு. தேம்ஸ் நதியில 2.5 வருஷம் அமைதி. கிட்டத்தட்ட 34 இருந்து 36 வரைக்கும் சைலன்ஸ், பயங்கரமான ஒரு சைலன்ஸ். என்ன பண்ணாருன்னா, சாப்பிடுறது, கடலோரம் போறது, அந்த கடல்ல இருக்கிற மக்கள் ஃபுட்பால் விளையாடுறது, மரம் வெட்டி தச்சு வேலை செஞ்சு தனக்கும் தன்னுடைய நண்பர்களுக்கும் கட்டிலு, மேஜை, உட்கார இடம் தயாரிச்சு கொடுக்கறது, கார்டன்ல வேலை செய்யறது, அதாவது தோட்டத்துல வேலை செய்யறது, புது புது இடத்துக்கு டிராவல் பண்ணிட்டே இருக்குது. பேட்ச் சென்டர் இருக்கிற இடத்துக்கு மவுண்ட் வெர்னான்னு அவர் பேர் வச்சிருக்காரு. அது ஒரு வீடு. அது பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க கூட இந்த பேட்ச் சென்டர்ல என்ன நடக்குதுன்னு தெரியாது, நிஜமாவே தெரியாது. கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷத்துக்கு பழமையா ஒரு ஊரு சென்னை இருந்தா எப்படி இருக்கோ அதே நிலையில தான் இப்பயும் இருக்கு, சாதாரணமா இருக்கு. அப்பதான் 12 ஹீலர்ஸ் அண்ட் ஹெல்பர்ஸ்னு 19 ரெமெடி பத்தி எழுதியிருக்கிறாரு. 1928 இருந்து 1933 வரைக்கும் 6 வருஷத்துல 19 ரெமெடி தயாரிச்சாரு. இப்ப என்ன ஆச்சுன்னா, முதல்ல அவருக்கு நியூராலஜி ப்ராப்ளம், டென்ஷன், நேரத்தை பற்றிய விஷயங்கள், நியூராலஜியான்னு சொல்லக்கூடிய அங்கங்க வலி வர்றது, புண்ணுகள் வர்றது, வரும்போது பக்கத்துல போய் டென்ஷன்ல பெயின் பயங்கரமா இருக்கும் போது பக்கத்துல போய் இம்பேஷன்ஸ் கண்டுபிடிச்சாரு. அதே மாதிரி ஒரு மிட் பாயிண்ட்ல 19 ரெமெடி முடிஞ்ச பிறகு அது திரும்ப அவருக்கு பிரச்சனை வருது உடம்புல, பயங்கரமான பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னா, எமோஷனல் கண்டிஷன் உருவாயிடுச்சு, ரெசனன்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு, பயங்கரமா எனர்ஜி லாஸ் ஆயிருக்குது, பெயின் ஓவரா உடம்புல பெயின், அங்கங்க ஊதி போயிடுச்சு, சைனஸ் வந்துருச்சு, ரன்னிங் நோஸ், இன்டென்ஸ் பேஷனட் ஹெட் ஏக், பயங்கரமான ஹெட் ஏக், பிசிக்கல் பெயின், ரிலாக்ஸேஷன் ஆகல, சயாட்டிக்கா, ஒரு மாதிரி மென்டல் ஸ்டேட்ல என்னடா எப்ப என்ன நடக்குமோன்னு ஒரு கண்டிஷன்ல இருக்கிறாரு. ரோலர் கோஸ்டர் மாதிரி பயங்கர ஸ்பீடா சிம்டம்ஸ் மாறிட்டே இருக்குது அவருக்கு, அடுத்தடுத்த சிம்டம்ஸ் மாறிட்டே இருக்குது. இப்பதான் இந்த ரெமெடியை கண்டுபிடிக்கிறாரு. அந்த ரெமெடியை எப்படி தயாரிக்கிறாருன்னா, பாயிலிங் மெத்தட்ல தயாரிக்கிறாரு. அதுல நெருப்பு அப்படின்னு சம்பந்தப்பட்டிருக்கு, ஃபயர் எனர்ஜி. அதாவது இந்த மெத்தடே ஃபயர் அண்ட் ஸ்பிரிட். ஸ்பிரிட்னா என்னன்னா, உடல் இருக்கிற சூடு மாதிரி நெருப்புல வச்சு தயாரிக்கிறாங்க. நெருப்பு சக் பண்ணும். அந்த அனுபவங்கள், இந்த மீதி வர்ற 19 ரெமெடியில இருக்கிற அனுபவங்கள், மன ரீதியான ஆன்மீக ரீதியான அனுபவங்கள் எல்லாமே உறிஞ்சுது, நம்மளுடைய ஆற்றலை உறிஞ்சி பதங்கப்படுத்தி நெருப்புல புடம் போட்ட ஒரு தங்கம் மாதிரி நம்மளை மாற்றி அமைக்கிறது. அந்த சிஸ்டம் தான் அப்ப கிரியேட் ஆகுது. பாடியில இவருக்கு பயங்கரமா ஹீட்டு, ஹெட் ஏக், ரன்னிங் நோஸ் எல்லாம் உருவாகுது. கண்ட்ரோல் லூஸ் பண்றாரு. மைண்ட் ட்ரிவன் அவே, அதாவது கண்ட்ரோல இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. எமோஷனல் நாவல்டி, புதுசா ஏதோ உணர்வுகள்ல புது உணர்வுகள்லாம் தோன்றுது. ரிவாக்டிவ் மென்டல் ஸ்ட்ரெயின் அப்படின்னு, ரியாக்ஷன் மோடுல இருக்கிறாரு, எல்லாத்தையும் ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு, அதாவது வெளியே காட்டணும் நம்மளோட எமோஷன் அப்படின்னு. அது மனதின் கண்ட்ரோலை இழந்துருமோன்னு பயம் உருவாகுது. டார்க்கர் சைட் ஆஃப் மைண்ட், நியாயமா உலக ரீதியாக இருக்கக்கூடிய மனநிலையிலிருந்து இருள் மனநிலை, இருள்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, நிறைய எதிர்மறையான எண்ணங்கள், எதிர்மறையான செயல்பாடுகள், வாழ வைக்கிறது ஆப்போசிட், எல்லாவற்றையும் அழித்துக் கொள்ளுதல் அப்படின்னு. இந்த ரெமெடி இந்த வெயிட் ஆஃப் இன்கார்னேஷன் அப்படின்னு, பிறப்பின் அழுத்தம். அதாவது 2.5 வருஷம் அமைதி, அதுக்கப்புறம் மிகப்பெரிய அளவுல உடம்புல எனர்ஜி உருவாகுது. எனர்ஜி உருவான பிறகு எல்லா நோய்களும் வருது. தன்மைகள் பாத்தீங்கன்னா, அவர் ரொம்ப இயல்பாவே நல்ல மனிதர். எதிர்மறையான தன்மைகள்லாம், குத்தலாமா, கொலை பண்ணலாமா, கத்தலாமா, அடிக்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணம், டார்க்கர் சைடு எல்லாம் வருது. தன்னை மாய்த்து கொள்ளலாமா அப்படின்ற ஒரு கண்டிஷன் உருவாகுது. அதுதான் வெயிட் ஆஃப் இன்கார்னேஷன், பிறப்பின் அழுத்தம். அந்த மைண்ட் வருது. அப்பதான் செரிப்ளம்ன்ற ரெமெடி கண்டுபிடிக்கிறது. செரினாவே நமக்கு தெரியும், சந்தோஷம், ஓப்பன்னஸ் ஃபிளவர். மைண்ட் ஓப்பன் ஆயிடுது. மைண்ட் கண்ட்ரோல் இல்லாம ஓப்பன் ஆகுறது இருந்து அப்படியே திறந்து இருக்குது. அப்படியே பிரபஞ்ச மனதோட அப்படியே கண்ட்ரோல் அப்படியே நிக்கிறது. அப்படியே பிரபஞ்ச மனமாக நிற்றது. ஓவர்லோடுல இருந்து டோட்டல் ரிலாக்ஸேஷன். ஒரு 50 கிலோ தலையில ஏற்றி வச்சு அப்படியே எடுத்து வச்சு உள்ள வச்சு அப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கண்டிஷன்ல செரிப்ளம் கிடைக்குது. ஆழ்ந்த அமைதி வந்துருச்சு. எல்லா சிம்டம்ஸும் போயிடுச்சு. நோராவிக் சொல்றாங்க, அவருடைய PA, அந்த பிரச்சனை எல்லாம் நோய் சேட்டிக்கா ஹெட் ஏக் ரொம்ப சிரமப்பட்டு அந்த ரெமெடி கண்டுபிடிச்சவனே மொத்த சிம்டம்ஸ் இல்லை, அமைதியாயிட்டார். மிகப்பெரிய ஒரு ஆழ்ந்த அமைதியை வேற எந்த ரெமெடியும் கொடுக்காத 38ல மிக பிரம்மாண்டமான ஒரு அமைதியை. அதாவது அந்த அமைதி எப்படி இருக்கும் அப்படின்னா, நிர்ச்சலா, சலனமற்ற, அதாவது மனமே தோன்ற முடியாத இடத்துல இருந்து ஆழ்ந்த ஒரு அமைதி கிடைக்கக்கூடிய அந்த ஸ்டேட்ல வந்தவனே
மீதி அவர் ஒருங்கிணைக்கிறார். இது ஒருங்கிணைத்தினில் மலர். இந்த மலர் வந்து எல்லா பேருக்கும் தேவைப்படும். எல்லாருமே நம்ம இந்த விஷயத்த நம்ம பண்ணிருக்கோம். ஒரு குழந்தை வீட்டுல வளருது, அப்பா அம்மா சண்டை போட்டுக்கிறாங்க, கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி அடிக்கிறாங்க. இது எல்லாருக்குமே பார்த்திருப்போம். உலகத்துல 90% வீட்டுல நடக்கிற விஷயம். அந்த குழந்தை வந்து பாக்குது, கண்ணுக்கு முன்னாடி பாக்குது, அப்பா அம்மா பிரிய போறாங்க, மேரேஜ் வந்து ஃபெயிலியர் ஆக போகுதுன்னு பாக்குது. அந்த சண்டைக்கு நடுவுல வந்து என்ன நினைக்குதுன்னா, நான் ஒருத்தன் இருக்கிறேன்னே தெரியாம சண்டை போட்டுருக்காங்க, என்னவே மறந்துட்டாங்களே, இவங்க சண்டை போட்டுறதுதான் முக்கியம்னு தோணுது அவங்களுக்கு, இவங்களுடைய அகங்காரம் தான் முக்கியம்னு தோணுது, நான் ஒருத்தன் இருக்கிறேன், நான் இருக்கிறேன்ற எக்ஸிஸ்டன்ஸ் கூட அவங்களுக்கு தெரியலையே. 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. இந்த குழந்தை வந்து ஒவ்வொரு வீட்டுக்கா போகுது. என்ன பாத்துக்குவாங்களா அவங்க, என்ன பாத்துக்குவாங்க அவங்க, என்ன பாத்துக்குவாங்களான்னு ஒவ்வொரு இடத்துல போய் சிரமப்பட்டு பட்டு பட்டு கண்ட்ரோலே இல்லாம அவன் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு உடம்புல பின்னாடி முதுகுல வந்து பிளாக் பேந்தர், கருப்பு புலியோடைய டேட்டோ, இந்த பச்சை குத்திருக்கான். என்னன்னா, நான் தைரியமா இருப்பேன். இதுல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கணவன் மனைவி, ஒரு ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிறது, குழந்தை பத்துக்கிறதுன்றது வந்து மிகப்பெரிய பொறுப்புணர்வுன்றது இந்த ரெமெடி சொல்லணும். 30 வருடத்துக்கு முன்னாடி ஃபாதரிங் ஏ சைல்டு, அந்த டைட்டில் எனக்கு டக்குன்னு கேட்சியா இருந்துரும். இப்படி பார்த்துட்டு நின்று, ஆமா இல்ல, கரெக்ட் இல்ல, இப்படிதான் நினைச்சேன். செரிபம் சொல்லக்கூடிய தகவல், ஒரு அப்பாவுக்கு எவ்வளவு ஒரு பொறுப்புணர்வு இருக்குன்னு ஒரு குழந்தைய கொடுக்கும்போது, அம்மாக்கு விட்டுருங்க. ஏன் சமூகத்தில் குற்றவாளிகள், கொலைகாரன் உருவாகிறான், ரேபிஸ்ட் உருவாகிறான், கொடூரமான செயல்கள் உருவாகணும்னா இந்த இடத்துலதான் இந்த செரிபம் தேவைப்படக்கூடிய மனநிலை தான் இந்த குடும்பத்துல உருவாகிறான். நான் இருக்கிறேனே, இருக்கும் போதே இப்படி பண்றீங்களே, நான் யாரு, நான் என்ன பண்ணணும், எனக்கு சரியா சொல்லிச்சா இந்த குடும்பம், என்ன நான் எப்படி வாழணும்னு சொல்லிச்சா, நீ முதல்ல இப்படி பண்ணிட்டீங்களே, நான் எப்படி வாழப்பேன், குழந்தைக்கு தெரியல. அப்போ இப்படி எல்லாம் வாழலாம் போலகுதுன்னு சொல்லு, அடிக்கலாம், கொல்லலாம், பிரிக்கலாம், எதை வேணாலும் பண்ணலாம்னு ஒரு மணல் அங்க உருவாக்குறோம். திடீர்னு ஹஸ்பண்ட் லாஸ், அடுத்த சினாரியோ, அடுத்த ஒரு விஷயம், கணவன் இறந்துடா, மனைவி வந்து தனியா நிக்கிறாங்க, அப்படியே கிரம்பிளாய் நிக்குது, அப்படியே மொத்தமா உருவாகுது. கண்டிஷன் பாக்குறாங்க, நேற்று இருந்த வரைக்கும் மரியாதை இன்னைக்கு இல்ல, எல்லா கண்டிஷன்ஸும் மாறுது, இதுக்கப்புறம் நான் எதுக்கு வாழணும்ன்ற ஒரு கண்டிஷன்ல சூசைடல் டெண்டன்சி தோணுது. நிறைய பேரை வந்து மீட் இருக்கு இந்த ரெமெடி சூசைடல் டெண்டன்சில இருந்தெல்லாம். முக்கியமா இந்த 20வது ரெமெடி செரிப்ளம்ன்றது வந்து உச்சபட்ச கிரைசிஸ், இருக்கிறதுல ரொம்ப டேஞ்சரஸான ஒரு கிரைசிஸ்னா இதுதான். என் உடம்பு தானே மூல ஆதாரம், அப்ப நான் அந்த மூலாதாரத்தையே சிதைக்கிறேன், விட்டுறேன், அந்த கண்டிஷன்ல வச்சிருக்கிறது வந்து 20வது ரெமெடி. பல நேரங்கள்ல நாம நம்மளுடைய செயல்பாடுகள் எது பாதிக்கும் எது பாதிக்காதுன்ற நிலையில இல்லாம தான் தோன்றித்தனமா மிக எதேச்சிக்கார விஷயத்த நடந்துக்கிறோம் நிறைய விஷயத்த. அதனோட விளைவு நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அதிக நாட்கள்ல மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. சடன் பைனான்சியல் லாஸ், டமால்னு விழுந்துருச்சு, கிரம்பிள் ஆகுது, அடுத்து கண்ட்ரோல் இல்லாம போகுது, எதுவுமே கண்ட்ரோல் இல்ல, ஏதோ ஒண்ணு என்னை ஆட்டி வைக்கிற ஒரு விஷயம், பாதுகாப்பு இன்மை. அதாவது பணம் போயிடுச்சு, உறவு போயிடுச்சுன்னு இல்ல, இதெல்லாம் போயிடுச்சு, நான் இதுக்கப்புறம் இந்த உலகத்துல வாழ்வதற்கு பாதுகாப்பு இல்லாத தன்மையில இருக்கும் போதுதான் இந்த செரிப்ளம் வந்து ஆழ்ந்த ஒரு புரிதலையும் மிக 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 நுட்பமான பாதுகாப்பு உணர்வையும் அமைதியும் தயையும் கொடுக்கக்கூடியது. இந்த கண்டிஷன் வந்து ரொம்ப மோசமான கண்டிஷன். இது அப்படியே உருவாகிட்டே வருதுன்றார். சின்ன குழந்தையில இருந்து லாங் பீரியட்ல உருவாகிட்டே வருது. பர்டிகுலரா பெண் குழந்தைகள் பருவம் அடையும் பொழுது மிஸ்கேரேஜ் சொல்லக்கூடிய அபார்ஷன்ஸ் டைம், குழந்தை பிறந்த உடனே சில பேர் வந்து அப்நார்மலா பிஹேவ் பண்ணுவாங்க, ஒரு மாதிரி நியூராலஜிக்கல் ப்ராப்ளம். பிரிட்டன்ல ஒரு கண்டிஷன் வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் பொறுத்து, அதாவது அதுக்கப்புறம் தொழில் புரட்சிக்கு அப்புறம் அர்பனைசேஷன், நிறைய நகரமயமாக்கல்ல இந்த கண்டிஷன் அதிகமா உருவாயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க. அதிகமான நெருக்கடிகள் ஜாஸ்தி ஆயிடுச்சு, நகரமயமாக்கல்ல பெரிய பெரிய நெருக்கடிகள் ஆயிடுச்சு. அதன் காரணமாக தொடர்ச்சியா வந்து அடுத்தடுத்து வேலைகள் இருக்கு, நம்மளை எதிர்பார்க்கிற விதங்கள்ல இருக்கு, மனிதனை மனிதனாக மதிக்க முடியாதனால அவன் வந்து தன்னை விட்டு ரொம்ப தள்ளி வந்துட்டான், அதன் காரணமாக இருக்கு. மைண்ட் ஓவர் ஸ்ட்ரெயின், பயங்கரமான ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு. ரீசன் கிவிங், காரணம் இல்லாமல் கண்ட்ரோல் மீறி போகுது. நான் வந்து தப்பு பண்ணிடுவனும், தப்பா எதனா செயல்கள் பண்ணிடுவனும், பயம், குத்திடுவனும், என்னை நானே பாதிச்சுக்கணும், என்னை நானே இழந்துருவணும் அப்படின்ற கண்டிஷன், எதுவும் தப்பா ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு விஷயம். ஆனாலும் இதெல்லாம் பண்ணணும்னு ஒரு விருப்பம், ஒரு இம்பல்ஸ், உந்து சக்தி, அதாவது உணர்ச்சி வயப்பட்ட நிலையில
எல்லா உணர்ச்சி வயப்பட்ட நிலை. ஒரு மனிதன் வந்து எந்த மாதிரி உணர்ச்சி வயப்பட்ட நிலையில இருப்பான் அப்படின்னு வந்து சிந்திக்க முடியாத ஒரு நிலை. எந்த இடத்துலயும் பிரச்சனை எப்போ வேணாலும் பூதாகரமா வரலாம். இது எல்லாத்தையுமே அது நுட்பமா ஒவ்வொரு ரெமடியுமே நுட்பமா மன ரீதியான அதிர்வலைகளை அந்த அந்த மாற்றத்தை உருவாக்கி கொண்டே வருகிறது. சடன் அப்நார்மல் குரூயாலிட்டி அதிகமா, உடல் ரீதியான அபியூஸ், டார்க் ஷேடோ, லைட் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்ஸ்ட்ரக்டட், விழிப்புணர்வை தவற வைக்கிறது இந்த கண்டிஷன். அவுட் ஆஃப் கண்ட்ரோல். எப்போ ஐயோ நான் வந்து டைம் பாம்ல உட்காந்துங்கிற மாதிரி இது, எப்போ இதுக்கு நான் கண்ட்ரோல் மீறிடக்கூடாதுன்னு டமால மீறிடுது. வீட்டுல நிறைய நேரத்தில் நடக்கும். குறிப்பா வந்து பெண்களுக்கு மெனோபாஸ் பீரியடுக்கு முன்னாடி பின்னாடி, மென்சுரல் சைக்கிளுக்கு ஒரு 4 நாள் முன்னாடி, அதுக்கப்புறம் 4 நாள் பின்னாடி இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வரும். அந்த டைம்ல வந்து கவனமா வந்து நம்ம கையாளலாம். வீட்டுல இருக்கிற ஆண்கள் பொறுப்புணர்வோடு இருக்கணும். அது ஒரு முக்கியமான விஷயம். ஒரு கோடு இந்த அளவுக்கு தான் போலான்னு ஒரு வரையறை இல்லாம கோடை பிரீச் பண்றது. அதாவது இந்த கோட்டுக்கு மேல வராதுன்னு சொல்லி அந்த பிரீச் பண்ணி உள்ள போறது நம்ம வாழ்க்கையில. அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் எல்லா தவறான ஐடியாவும் நமக்கு தோணக்கூடியது. மென்டல் ஸ்ட்ரென்த் அண்ட் கான்பிடன்ஸ் குலைக்கிற விஷயங்கள். இந்த ரெமெடி வந்து ரெமெடி ஆஃப் டார்க் அண்ட் லைட்ன்றாங்க. பிரஷர் லூஸ் கண்ட்ரோல் ஆகுறது, ட்ரை டு சப்ரஸ் தம். அதாவது அந்த கண்ட்ரோல் இல்லாம போறது சப்ரஸ் ஆகிறதுனால கன்ஜெஷன் ஆகுது, ரன்னிங் ரோஸ் இருக்குது, கான்ஸ்டிபேஷன் இருக்குது, எது வேணாலும் எப்போ வேணாலும் இது வேணாலும் நடக்கலான்ற ஒரு பயம், பீதி ஒரு இருக்குது. நானே வெடிச்சிருவோம் போல இருக்குது அப்படின்னு நினைக்கிறது. ஒரு பலூன்ல வந்து ஃபுல்லா தண்ணி ஏத்துன்னு வரா, டபால் உடஞ்சி ஊத்துற அந்த கண்டிஷன் தான். மென்டல் கேங்கரின்றாங்க. கேங்கரின்னா ஒரு காலோ கையோ வந்து பெருசா சாதாரண உருவத்தோட 10 மடங்கு பெருசானா அப்படி இருக்கும். அந்த மாதிரி மைண்ட் வந்து சாதாரண நிகழ்வு வந்து ஒரு 10 மடங்கு அதிகமான பிரஷர்ல உருவாது. எப்போ கீழே உடஞ்சி சிதையும் நமக்கு தெரியாது. மைண்ட் கிவிங் அவே. மிலிட்ரியில இருக்கிறவங்க டெய்லி பார்த்து புல்லட் பார்த்து அந்த இறப்பை பார்த்து இருக்கிற கண்டிஷன்ல இருந்ததுன்னா அது அதிகமான அளவுல அவங்களுக்கு இருக்குன்றாங்க. சரண்டர் ரெமெடி இது. ஆக்சுவலா என் மைண்ட்ல என்னால முடியலடா சாமி, என் மைண்டோட போராடி மைண்டு கிட்ட சரண்டர் ஆகும். புத்தர் அந்த கண்டிஷன் தான். செரிப்ளம்ல இருந்து டக்குன்னு ஒரு சரண்டர் உருவாகும். செரிப்ளம் தான் சரண்டர். ஸ்பிரிச்சுவல் டார்க்னஸ். சில நேரத்தில் தியானம் பண்றவங்களுக்கு அதிகப்படியான ஆற்றல் உருவாகும் போது கண்ணாமண்ணான எண்ணங்கள் வரும். பயங்கரமான ஒரு பாலுணர்வு சம்பந்தப்பட்ட எண்ணங்கள், கொலை சம்பந்தப்பட்ட எண்ணங்கள், அதாவது மற்றவங்களை பாதிக்கணும்னு சம்பந்தங்கள், வெறித்தனமா வந்து அந்த கண்டிஷன்ல வந்து செரிப்ளம் போட்டோம்னா அப்படியே நின்று அப்படியே சக் பண்ணிடும். உங்களுடைய நெகட்டிவ் இது அப்படியே சக் பண்ணி அப்படியே நிறுத்தும். பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 கண்டிஷனும் இல்லாம அப்படியே நிறுத்தும். நிர்ச்சலா மனம் இயங்காத நிலை. உச்சபட்சத்துல மனம் அவங்க போய் கேட்டீங்கன்னா என்னடா இப்படி பண்ணிட்டு ஆடுனா, நானா பண்ணேன் அப்படின்னுவாங்க. இல்லையே அப்படின்னும். கண்டிஷன். ரெமெடி ரிசர்வ் ஆக்சசிபிளா இல்ல. எனர்ஜி நிறைய தெரபில நிறைய குளரும். இந்த ரெமெடியா அந்த ரெமெடியா இப்படியா அப்படியா, அந்த ரெமெடி ஒர்க் ஆகுதா, இன்னைக்கு போய் 4 ரெமெடி ஊத்தி சாப்பிடுறது, மதியம் 4 ஊத்தி சாப்பிடுறது, ஈவினிங் ஒரு மீதி இருக்கிற 38ல மீதி இருக்கிற 30 கலந்து சாப்பிடுற ரெமெடி கண்டிஷன் இருந்துச்சுன்னா செரிப்ளம் மட்டும் கொஞ்ச நாள் எடுங்க, அமைதியா. குழந்தைகள் ரொம்ப அக்ரெசிவா பிஹேவ் பண்றது, தூங்கும் போது கண்ட்ரோல் இல்லாம பெட் வெட்டிங் பண்றது, இது கண்டிஷன் சரி பண்ணும். எமோஷனல் கயாஸ், ப்ராப்ளம் ஆஃப் ஒர்க் பிளேஸ்ல எப்ப பார்த்தாலும் கண்டிஷன் ஒஸ்டா இருக்கிறது, கை காலு நடுக்கம் ஆடிக்கிட்டே இருக்குது கண்ட்ரோல் இல்லாம, எப்ப பார்த்தாலும் வாய் எதனா பண்ணிட்டு இருக்குது, கண்ணை எதனா பண்ணிட்டு இருக்குது, கண்ட்ரோல் இல்லாம எந்த உறுப்புனா கண்ட்ரோல் இல்லாம ஆடிட்டு இருக்குன்னா, பாடியே ட்ரெம்பிள் ஆயிட்டு இருக்குன்னா, ஹிஸ்டேரியா, பெண்கள் சம்பந்தப்பட்ட எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒண்ணு கேசுங்க, ஏதோ ஒண்ணு பண்ணுது, ஏதோ ஒண்ணு காதல சொல்லுது, நான் எப்படி நடந்துகிட்டேங்க அப்படின்றது அந்த கண்டிஷனுக்கு. சைக்காட்டிக் பிஹேவியர், டிஃபரெண்டான பிஹேவியர், எக்ஸஸ் சைக்கிக் பிரஷர், புஷ்டவே வெளியே தள்ளுறது. டெம்பர்மெண்டல் இண்டிவிஜுவல் தாங்க, அப்பப்போ மாறிட்டே இருக்கு, டப்புன்னு மாறிட்டே இருக்குது. இன்எக்ஸ்பிளிகபிள் டென்ஷன், அதாவது வரையறுக்க முடியாத விவரிக்க முடியாத ஒரு டென்ஷன் உள்ளுக்குள்ள இருக்குது. இது ஃபண்டமெண்டல் கான்ஃபிளிக்ட். என்னன்னா ஃபண்டமெண்டல் கான்ஃபிளிக்ட் எதை சொல்றாங்கன்னா, நான் வந்த வேலையை விட்டுட்டு வேற வேலையெல்லாம் பண்ணிக்கிறேன். நான் வந்து என்னை பார்க்க வந்திருக்கேன், என்னை போய் காலையில வந்து வீட்டு வேலை செய்ய சொல்றீங்க, குழந்தைகளை பார்க்க சொல்றீங்க, வேலைக்கு போக சொல்றீங்க, வீடு கட்ட சொல்றீங்க, எல்லாத்தையும் எல்லாம் ரைட்டு. நான் வந்த வேலை என்ன தெரிஞ்சுக்கிட்டா இதெல்லாம் தானா நடக்குமேடா அப்படின்ற ஒரு பிரஷர் மவுண்ட் ஆனதன் விளைவாக இந்த ஃபண்டமெண்டல் கான்ஃபிளிக்ட் இருக்கு. நீ வந்த வேலையை விட்டுட்டு வெட்டி வேலை செய்யறியன்னு பிரபஞ்சம் வந்து இந்த செரிப்ளம் கொடுத்துருக்கு. நீ வந்த வேலையை பாரு, வைல்டு ஓட்ல வழி சொல்லிருச்சு, வந்த வேலையை ஒருங்கிணைத்து பாரு, எல்லாத்துலயுமே கரெக்டா பாரு அப்படின்னு சொல்லி. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் பாதிக்கப்படுறது, நர்வஸ் எக்ஸாஷன் அப்பர் கிளாஸ் பீப்புளுக்கு நிறைய இருக்குன்றாங்க. அப்புறம் ஃபீமேல் பேஷண்ட்டுக்கு நிறைய இருக்குது. பிளட் லாஸ் ஆனா, ஆஃப்டர் டெலிவரி
ஆஃப்டர் பியூபிட்ரி பருவம் அடைந்த பிறகு மெனோபாஸ் பீரியட்ல எல்லா கண்டிஷன்லயுமே பெண்களுக்கு அதிகமான டைம்ல இது தேவைப்படுது. நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லாதனாலதான் இந்த ட்ரஸ்ட் இல்லாதனாலதான் இப்படி மாதிரி வருதுன்றாங்க. லாஜிக் திங்கிங்கே இருக்காது. நேர்மறையான யோசனை, அதாவது சரியான ரீசன், தர்க்க ரீதியாவே இருக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. அழுதுகிட்டே இருக்கிறது, தொடர்ச்சியா அழுதுகிட்டே இருக்கிறது, ஏதோ ஒரு காரணம் பிடிச்சிக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கு. இவங்களுக்கு ஈட்டிங் டிசார்டர் இருக்கும், சாப்பிடறதுல ப்ராப்ளம் இருக்கும், அதிகமா சாப்பிடுவாங்க. கோவப்பட முடியாது. ஒரு இடத்துல சின்ன குழந்தை இருக்கு, 10 வயசு குழந்தைங்கன்னா அப்பா மேல கோவப்பட முடியாது, அதனால சாப்பிட்டே இருக்கும். அதனால உடம்பு ஊதி இருக்கும். உடம்பு ஊதுதல், மனம் ஊதுதல். இதனால ஆல்கஹால், ஓவர் ஆல்கஹால், அதாவது மயக்கடிச்சு உழுக்கிற அளவுக்கு லிக்கர் சாப்பிடல, தண்ணி அடிக்கல அப்படின்னா கை கால்லாம் உதறது, பாடியோ உதறது, ஒரு மாதிரி இருக்கு, அக்ரெசிவா இருக்காங்க அப்படின்னா அது செரிப்ளம். அதுல சொல்லியிருக்காங்க, ஃபிளவர்ல பார்க்கும்போது வருவோம். ஸ்பிரிச்சுவல் சரண்டர், ஃபீலிங் கைடட் அண்ட் ப்ரொடெக்டட், இமேஜின்ஸ், கற்பனையா நிறைய விஷயங்கள் இவங்க பண்ணி வச்சிருக்காங்க. மைண்ட் ஹேக் ஆயிருக்கு, தூக்கிடுது, நானா செய்தேன்னு கேட்கறது. கிரைசிஸ் ஃபார்முலால ரெஸ்கியூ ரெமடியில இது ஒண்ணு இருக்குது. ஜங்கீஸ்னு ஒரு வேர்டு யூஸ் பண்றாங்க. ஜங்கீஸ்னா ஆங்கர் ஜங்கீஸ் அப்படின்னு. அப்சசிவ் டிபெண்டன்சி ஆஃப் ஆங்கர், அதாவது எதை ரொம்ப வெறித்தனமா எது மேலினாலும் ஒரு சார்பு தன்மை, அடிமைத்தன்மைன்னு வச்சுக்கலாம். வெறித்தன்மையான அடிமைத்தன்மை. ஒன்னு மதுபானத்துக்கு, இல்லாட்டி கோபம், இல்லாட்டி சாப்பாடு. இந்த இதுல இருந்து விடுதலை பண்ணும். கோவிட்-19 அப்புறம் குழந்தைங்களுக்கு அதிகமான தன்மை இதுல இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கிறாங்க. உடல் இறுக்கம், நம்னஸ், லாஸ் ஆஃப் அப்பிடைட் இருக்கிறது, பயங்கரமா டயரியா வருது, மூட் ஸ்விங்ஸ், எனர்ஜி அன்டேம்டா இருக்கு, டெம்பரேச்சரே குறையில, எக்ஸஸ், பல்லு ப்ராப்ளம் உச்சத்துல இருக்கிறது. அதாவது இதெல்லாம் மென்டல் கண்டிஷனால உருவாகுது. அப்படிலாம் இருந்துச்சுன்னா இந்த செரிப்ளம் ஹெல்ப் பண்ணணும்னு சரண்டர் ரெமெடி அப்படின்றாங்க. டோட்டலா சரண்டர். என் மனது என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. எந்தெந்த டைம்லனா ஓவர் ப்ரெஷர், ஓவர் எனர்ஜி ஸ்பிரிச்சுவல்ல கிடைக்கும் போது நடக்குது. இந்த ஃபிளவர் என்ன அப்படின்னா, வின்டர்ல இருந்து ஸ்பிரிங். வின்டர்னா மழை, புயல், காத்து, அதிக மழை, இடி, மின்னல், இதெல்லாம் வீட்டுல நடக்குது இல்ல. பயங்கரமா இடி, மின்னல், சண்டை, பிரச்சனை, கண்ட்ரோல், இதெல்லாம் எந்த கண்ட்ரோலும் இல்ல. அதுக்கப்புறம் வின்டர் சீசன் அப்படிதான் இருக்கும். அப்படியே சில்லுன்னு காத்தடிக்கும், அப்படியே சூறாவளிக்கு மழை. இந்த வின்டர் சீசன் நமக்கு மழைக்காலம் சொல்லிடுவோம். ஆனா அங்க யூகே எல்லாம் பாத்தீங்கன்னா வின்டர் ரொம்ப மோசமா இருக்கும். அங்க இருந்து ஸ்பிரிங் சீசன் அப்படியே வசந்த காலம். செரிப்ளம் பூத்துச்சுன்னா வசந்த காலம் வந்துச்சுன்னா அது இயற்கையிலே பாருங்க. வின்டர்ல இருந்து மழை, இடி, பனி எல்லாம் எல்லா இலையெல்லாம் உதிர்ந்துச்சு. முதல்ல இந்த மரத்துக்கு மட்டும் முதல்ல பூ வந்துடும். அப்படியே குப்புன்னு அப்படியே வெள்ளையா பூ இருக்கும். அந்த வெள்ளை பூ ஸ்னோ மாதிரி இருக்கும். 38 ரெமிடியல் லைட் எனர்ஜி, அந்த சன்னோட எனர்ஜி. சூரியன் உச்சத்துல 12 மணிக்கு உச்சத்துல இருக்கும். ஒரு மேகம் மறைச்சிருந்தா அந்த மேகம் வெள்ளையா இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் அந்த மரமே. 5 இதழ்கள் கொண்டது. பால்டிக் ரீஜன் சொல்லக்கூடிய பால்டிக் கடல் இருக்கு இல்லையா, லித்துவேனியா, லாட்வியா, அந்த ஏரியால இருக்கிற அங்கிருந்து தான் இங்க வந்திருக்கு. பாயிலிங் மெத்தட்ல தயாரிக்கிறாங்க. ஏர்லி ஸ்பிரிங், ஒயிட் பிளாசம். அத ஒயிட் கலரா இருக்கும் பூக்கள். மரம் பாத்தீங்கன்னா அப்படியே கருப்பு கலரா இருக்கும். அது முக்காவாசி எரிஞ்ச மரம் எப்படி இருக்கும், பிளாக், அந்த கலர்ல இருக்கும். இது பேர் பிளாக் டான்னு சொல்றாங்க. இது ஹைபிரிட்டுக்கு நல்லா உதவுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓசி டயட் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 5200 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பழத்தினால் செய்யப்பட்ட ஒரு விஷயத்தை ஐஸ்மேன் மனிதர்கள் வாழக்கூடிய, ஐஸ்லாண்ட்ல வாழக்கூடிய மனிதர்கள் சாப்பிட்டிருக்காங்க. அங்கேயே ரெஃபரன்ஸ் இருக்குது. நல்ல கிரீன் லீவ்ஸ், பிரைட் கிரீன் கலர், ஸ்லெண்டர் ஸ்மால் ட்ரீ, சின்ன ட்ரீ, பிரான்சஸ் அப்படியே கீழே வளைஞ்சு இருக்கக்கூடியது, பாக்குறதுக்கே வீக்கா இருக்கும், அப்பியரன்ஸே வீக்கா இருக்கக்கூடியது. இதுல ஒரு வித்தியாசமான விஷயம்னா, முதல்ல ஒரு மெயின் மரம் வருதுன்னா கீழே இருந்து அப்படியே கிளைக்கிளையா வேற வேற தண்டுகள் வந்துட்டே இருக்கும். இந்த மாதிரிதான் நம்மளோட எண்ணங்களும். ஒரு ஸ்ட்ரைட்டா குவிதல் இருக்காது, அப்படியே பிரிஞ்சு இருக்குது, உடஞ்சு இருக்கிற மாதிரி பிரிஞ்சு இருக்கும். அப்படியே மரமே அப்படியே உடஞ்சிருந்தா அப்படி இருக்கும், பிரிஞ்சு அப்படி இருக்கும். மல்டிபிள் லைஃப் ஃபார்ம் இருக்கிறது. இண்டிவிஜுவாலிட்டி பிரீச், அதாவது சிங்கிளா ஒரே இதுவா இருக்கிறது வேற, அது பிரிஞ்சு இருக்கிறது வேற. இண்டிவிஜுவாலிட்டி இல்லாம இருக்குது. பார்க் கட்டை ரொம்ப இறுகி இருக்குது, ஸ்மூத்தா இருக்காது. ஸ்பெக்கிள்டு எனர்ஜி ஒருங்கிணைந்து இருக்காது, பிரிஞ்சு இருக்குது எனர்ஜி. ஓப்பன் எமோஷனல் ஸ்ட்ரக்சர், நல்ல ஸ்மெல் இருக்கும். எதனா ஒரு
பிரச்சனை வந்துச்சுன்னா, ஸ்மெல் இருந்துச்சுன்னா டக்கு நம்ம மைண்ட் கண்ட்ரோல் வரும். ரொம்ப முக்கியம் அது. ரீஇன்போர்சிங் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ஸ்பிரிட் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய பிரபஞ்ச ஆற்றல் வந்து அதிகமா பொதிந்து இருக்கிற ரெமெடியில இன்னைக்கு அப்புறம் வரக்கூடிய 3 ரெமெடியில அதிகமா இருக்கு. ஈத்தர் பார்ட்டிகல், விண் ஆற்றல் அதிகமா இருக்கிறது. ரெக்லெஸ் ஆஃப் மைண்ட், கிளியரிங், ஒவ்வொரு பூவும் பார்க்கறதுக்கு ஆர்டரிங்கா இருக்கும். ஒரு மரமும் இன்னொரு மரமும் ஒரே ஏரியால இருந்தாலும் ஒரு மரமும் வித்தியாசமா இருக்கும். ஒரே மரம் மாதிரி இது இருக்கு. எல்லா இனமும் அப்படிதான், ஆனா வித்தியாசம் இருக்கும், ரொம்ப வித்தியாசம் இருக்கும். அதனாலதான் இந்த மனிதர்கள், இது தேவைப்படக்கூடிய மனிதர்கள் ஒவ்வொரு தடவையும் பிரச்சனை பண்ண வித்தியாசமா பண்ணுவோம். எவ்ரி டிவி இன்டெலிஜென்ட் வாங்க, எப்படி கிளாசிஃபை பண்றதே தெரியாது. இந்த மரத்தை எப்படி வகைப்படுத்துறதே தெரியாம முழிச்சிருக்காங்க. பிளவர்ஸ் வந்து மகரந்த சேர்க்கை நடந்துரும், ஆனா 2 வருஷம் 3 வருஷம் ஆகும் பழம் வர்றது, லேட் ஆகும். சீட் ப்ரொடக்ஷனே கிடையாது. அது என்ன பண்ணா, உலக வாழ்க்கையை பொருட்களடா எனக்கு விட்டுருங்க அப்படின்னு சொல்ற கண்டிஷன் தான் இந்த கண்டிஷனை உருவாகும். அது ரெமெடி சாப்பிட்ட பிறகு உலக வாழ்க்கை, ஆன்மீக வாழ்க்கைன்னு எதுவும் கிடையாது. அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, நான் பிறந்ததே பெருவரம் அப்படின்னு நினைக்கிறேன். பழம் பாத்தீங்கன்னா எல்லோ கலர் இருக்கும், ஆரஞ்சு கலர் இருக்கும், ரெட் கலர், அப்படியே மாறிட்டே இருக்கும் பழங்கள். நிறம் மாறும் பூக்கள் சொல்றோம். அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் ரொம்ப ஒஸ்டா போயிடுச்சு. அதாவது புறக்காரணிகள் இல்லாம, தெரியக்கூடிய காரணங்கள் இல்லாம அமானுஷமான காரணங்கள் இருக்குன்னா கொஞ்சம் கவனமா வந்து கையாளணும் மனிதர்களை. அப்போ வந்து செரிப்ளம் ரொம்ப சூப்பரா ஹெல்ப் பண்ணும். இந்த வேருக்கு வந்து சக்கர்ஸ் பேர். சக்கர்ஸ்னா இந்த மரம் எப்படி வளரும்னா, ஒரு மரம் இருக்குன்னா அது வேர் கீழே போய் இன்னொன்னுக்கு வேர்ல இருந்து ஒரு சின்ன தண்டு வந்து அதுல இருந்து வளரும். அந்த வேர்ல இருந்து வந்த தண்டு வந்து தாய் மரத்தினுடைய எனர்ஜி எல்லாம் இழுத்து, அதுதான் சக்கர்ஸ் பேரு. கிராஃப்டிங்க்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே மாதிரி எங்க வளர்க்குறாங்கன்னா, கார்டன் ஓரமா ஹெஜ் க்ரோஸ் சொல்லக்கூடிய வேலியா வளர்க்குறாங்க. சக்கர்ஸ்னா உலக வாழ்க்கை என்பது இறை வாழ்க்கைக்கு அடிப்படை என்று தெரிந்து கொள்வதற்கு நமக்கு பயன்படக்கூடிய மலர். பேட்ச் வந்து ஸ்காட்வெல், அவர் பேட்ச் சென்டர் பக்கத்துல நிறைய மரத்தை வச்சு வளர்த்திருக்காரு. இந்த உலகத்திலிருந்து எனர்ஜியை எடுத்துக்கிட்டு பிரபஞ்சத்தை நோக்கி பயணம். ஒயிட் ஃபிளவர் வந்து மென்டல் கிளாரிட்டி கொடுக்கக்கூடியது. உறிஞ்சிகள் சொல்லக்கூடியது. இனப்பெருக்கம் தொடர்பான விஷயங்கள், பாதிப்புகள் தொடர்ச்சியாக வந்து திரும்ப மிஸ்கேரேஜ் வருதுன்னா இது ரொம்ப சூப்பரா ஒர்க் ஆகுது. ஃபேமிலியில தொடர்ச்சியா ஹிஸ்டீரியான்னு சொல்லக்கூடிய நோய் பாட்டிக்கு இருந்தது, அம்மாக்கு இருந்தது, இந்த பொண்ணுக்கு இருக்குன்னு ஒருத்தர் யாருன்னா சொன்னாங்கன்னா இது செரிப்ளம் தான் அவங்களுக்கு ரெமெடி. ப்ராமினன்ட் ஸ்டெம்ஸ், பூ அப்படியே பளிச்சுன்னு இருக்கும், மகரந்தங்கள் அப்படியே நீட்டின்னு இருக்கும். ஃபிளவர் வந்து அமிக்டோல் கெமிக்கலை வந்து வெளியிடுது. அது வந்து மூளையில இருக்கக்கூடிய உணர்வு சம்பந்தப்பட்ட இயக்கங்களை கட்டுப்படுத்தக்கூடியது. அப்நார்மல் உணர்ச்சி சம்பந்தப்பட்டது. ஆசான் காலம் சொல்லக்கூடிய வெற்றிலை காலம், ஆசான் காலத்துக்கு நடுவுல இருக்கிற அமிக்டோலா என்ற சுரப்பிய ரெகுலேட் பண்றது. அதே மாதிரி இந்த இலை கீழே வந்து ஒரு இழை மாதிரி ஒண்ணு போயிட்டு இருக்கும். இழைன்னு சொல்லுவாங்க இல்லையா, முடி மாதிரி ஒண்ணு. அந்த முடி வந்து ஆடிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் சொல்லக்கூடிய மூளை, 2 மூளையும் இணைக்கக்கூடிய ஒரு இழை தான். ஆட்டம் ஜாஸ்தி இருந்ததுன்னா உடம்பு ஆட்டமும் தள்ளாட்டமும், ட்ரக் அடிக்ட்டுக்கு இந்த ட்ரக் சாப்பிடாம இருந்தா தள்ளாட்டம், உணர்ச்சி மேலிட்டா கண்ட்ரோல் எல்லாம் போறதுக்கு அந்த இழை தான் முக்கியமானது. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அதை ரெகுலேட் பண்றதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ மனதின் முற்றிலும் இருக்கிற மனதனுடைய ஒட்டுமொத்த எதிர்மறையான செயல்பாடுகள் இருந்து அப்படியே ஒரு முழுமை செயல்பாடுக்கு எடுத்துட்டு வர்றதுதான் அந்த செரிப்ளமுடைய மலருடைய தன்மை. அந்த செடி, அந்த மரம் செரிப்ளம் வந்துட்டா வசந்த காலம் வந்து விட்டதாக அர்த்தம். வசந்த காலத்தின் துவக்க மலர். எல்லா மலர்களுக்கு முன்னாடி வர அந்த ஒயிட் கலர், இது நாம எடுத்தது நேரா அப்படியே இலைக்கு நடுவுல இலையே இருக்காது. இது வந்த பிறகுதான் இலையே வரும். ஃபுல்லா ஒயிட் கலர் பூ, பளிச்சென்று இருக்கக்கூடிய பூ. ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா இது பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்கும். அப்படியே ஃபுல்லா கிளைகள், சின்ன சின்ன கிளைகளா இருக்குது. பூக்கள் அதை பார்க்கும் போதே உங்களுக்கு வந்து மென்டல் கிளாரிட்டி சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியது. நாம நேரடியாக எடுத்த பூக்கள், அதை ஸ்டார்ட் பண்ணும் போது எடுத்த பூக்கள் இது. பிளாக் கிரவுண்ட், பிளாக் கலர். மனம் வந்து எப்படி பிரிந்து இருக்குதோ அந்த மாதிரி மரமே பிரிஞ்சிருக்கும். கச 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 கசன் அங்கங்க கிறிஸ்கிராஸா இலைகள், தண்டுகள், கிளைகள், அதுல இருந்து அப்படியே ஒரு பூத்தல். அந்த ஒரு ஃபர்ஸ்ட் வேர்ல இருந்து அப்படியே கிளை கீழே இருந்து போதும். அப்படியே ஐ ஃபார்ம் இல்லாம அப்படியே கீழே இருக்கிறது. மேல நிறைய யூரோப்பியன் கண்ட்ரிஸ்ல இருக்கு இந்த மரம். பொட்டானிக்கல்லுமே ப்ரூனஸ் செரஸ்டிஃபீரா அப்படின்றது. ப்ராமினன்ட் ஸ்டேமன், அது ஸ்டேமன்றது அதுதான். அந்த மேல எல்லோ கலர்ல இருக்கிற இதுதான் பூக்கள். பாக்குறதுக்கே பயங்கர அட்ராக்டிவா இருக்கிற ஒரு பூ. மென்டல் கிளாரிட்டி, 5 இதழ்கள், ஸ்டேமன்ஸ் சொல்லக்கூடிய நிக்கிறது. பிளாக், பச்சை கலர் பாத்தீங்கன்னா அப்படியே பட்டு பச்சை கலரா இருக்குது. பேக்ரவுண்டு இருக்கிற ஒரு ஒருங்கிணைத்தில் மலர். சரணாகதி
என் மனதிடத்தில் நான் போராடி தோத்து விட்டேன். நான் என்னோட மனதிடத்தில் சரணடைகிறேன் என்ற நிலையில் தான் புத்தருக்கும் மிகப்பெரிய ஞானிகள் ஞானம் கிடைச்சது. நாம ஒன்னும் ஒரு பெரிய ஆள் இல்ல. தியானம் யோகா எல்லாம் பண்ணி நம்ம மனதை கண்ட்ரோல் பண்றதுக்கு. செரிப்ரம் இருந்தா அது தானா கண்ட்ரோல் ஆகி நிற்கும், ஒருங்கிணைந்து நிற்கும். ஒருங்கிணைத்தலின் மலர் முழுமைத்தன்மை அப்படின்னா இந்த மலர் எடுக்கிறதுனால என்ன இருக்குன்னா, எல்லா தவறான எண்ணங்களையும் கொடூரங்களையும் குழப்பங்களையும் தீர்க்கக்கூடியது. டிரைவ்ஸ் ஆல் ராங் திங்ஸ். ஒண்ணு இல்ல, 2 இடத்துல நாம இது ஜெயிலையும் லூனட்டிக் ஹாஸ்பிட்டல் மனம் பேதவர்களை ட்ரீட் பண்ற இடத்துல கொடுத்தோம்னா அவங்க ஞானியா மாறுறதுக்கு வாய்ப்பு. நர்வஸ் ஸ்ட்ரென்த், அதாவது நர்வல் ஸ்ட்ரென்த் அண்ட் கான்பிடன்ஸ் கொடுக்கக்கூடியது. ஒயிட் பீங் ஃபர்கிவ்னஸ் அண்ட் ரெக்கன்சிலியேஷன் இருக்கக்கூடியது. ரெமடிஸ் ஆகின மனதை நில்லு அமைதியாருன்னு சொல்ல வைக்க முடியும். பெனிட்ரேட்டிங் சப்கான்சியஸ், நம்மளுடைய கசடுகள் எல்லாம் அடி ஆழத்தில் நம்முடைய ஆழ்மனதில் அதெல்லாம் கிளியர் பண்ணக்கூடியது. பவர்ஃபுல் ரிசர்வ் ஆஃப் ஸ்ட்ரென்த், அதிகமான ஸ்ட்ரென்த் இருக்குது. சரியான உணர்வுகள் சரியான நேரத்தில், ரிலாக்ஸ்டு ஸ்டேட் ஆஃப் திங் இருக்கிறது. தியானத்தில் உச்சபட்ச நிலை. எது நடந்தாலும் அது இயற்கை விட்ட வழி, இறைவன் கொடுத்த வாழ்வு, இறைவன் கொடுத்த செயல்பாடுன்னு சொல்லக்கூடியது. எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், மற்றவர்களை புரிந்து கொள்ளும் தன்மை, அவங்களோட உணர்வுகளை புரிந்து கொள்ளும் தன்மை. ரெக்கனெக்ட் வித் இன்னர் வேர்ல்டு, உள் அக உலகை எடுத்து செல்லும் மலர், அக உணர்வுகளை எடுத்து காட்டும் மலர். நான் எப்படிதான் இருக்கிறேன், நிஜமாவே நான் ரைட்டா அப்படின்னு சொல்றது. பெரிய கவுன்சிலர்ஸா இருப்பாங்க, ஒவ்வொரு சனத்துக்கு சனம் வாழ்வாங்க. அந்த நிகழ்சனத்தில் நிகழ்நிலையில் இருக்க வைக்கும் மலர். மிக அற்புதமான ஆனந்தத்தை, பேரானந்தத்தை, ஒருங்கிணைப்பை, மூளை ஒருங்கிணைப்பை, லெப்ட் ரைட் பிரெயின் ஒருங்கிணைப்பை, நம்ம நினைக்கிற விஷயத்தை செயல்படுத்த வைக்கும் மலர். இதயத்தையும் மூளையும் இணைக்கும் மலர். 2 கண்கள் பார்வையை, சரியான பார்வையை கொடுக்கும் மலர். என்னை சரியாக பார்க்கவும், என் மனதை முழுமையாக பார்க்கவும், என் மனதை முழுமையாக நான் பார்வையாளர்னு பார்க்கிறேன், என்ன ஆட்டம் ஆடுறேன்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்க்க வைக்கும் மலர். எனக்கு சுதந்திரத்தை கொடுக்கும் மலர். சரணாகதி மூலம் நான் அனைத்தையும் பெற்றேன். என்னில் நான் சரணடைந்தேன். என்னோடு நான் இருக்கிறேன். இந்த பிரபஞ்சத்தில் நான் சரணடைந்தேன். பிரபஞ்சத்தோடு இருக்கிறேன். நான் எனக்கு போதுமானவன். ஏன் இந்த பிரச்சனை வருது, குழப்பம் வருது, சண்டை போட்டுக்கிறோம்? நான் எனக்குள்ள போதுமானவன் நினைக்கல. என்னை நான் ஒழுங்காக ஒருங்கிணைக்கவில்லை. அந்த ஒருங்கிணைத்தல் வரும்போது எனக்கு எல்லாமே தெய்வீகமாகவும் புனிதமாகவும் இருக்குது. நான் புனிதன்.